வணக்கம், நான் உங்கள் டாக்டர் ஆஷா லனின் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு குட்டி குழந்தைய பார்க்குறீங்க. இவனுக்கு வந்து இப்போ 1 வயசு ஆகுது. ஆக்சுவலி தலை வந்து ஆனால் ரொம்ப சின்னதாக இருக்கு இல்லையா? ஏன் அப்படின்னு சொன்னால், இவன் வந்து பிறந்த 4 மாதத்தில் இவங்க அப்பா அம்மா என்கிட்ட கூட்டிகிட்டு வந்தாங்க. என்னென்னா குழந்தையோட உச்சிக்குள்ளி மூடி இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே வந்து ஹர்னி ஒரு பிரிட்ஜ் மாதிரி தெரியுதுல்ல, எங்கே கை வச்சு காமிடா. இந்த ரிம் தெரியுது இல்லையா? இந்த ரிம் வந்து இங்கே ஒரு பல்லம் இருக்குது இல்லையா? இவனுக்கு இந்த ஆன்டீரியர் ஃபாண்டனல்ஸ் வந்து பிறந்தப்பயே க்ளோஸ் ஆகிருந்தது. ஸோ ஆக்சுவலி இந்த போஸ்டீரியர் ஃபாண்டல் வந்து பிறந்து 2-3 மாதத்தில் க்ளோஸ் ஆகிடும். ஆனால் இந்த ஆன்டீரியர் ஃபாண்டல் வந்து எப்போ க்ளோஸ் ஆகணும்? 9 மாதத்துலேருந்து 18 மாதத்துக்குள்ளே. ஸோ அந்த குழந்தைக்கு பிறந்தப்பயே அந்த உச்சிக்குள்ளி மூடி இருந்ததுன்னா அவனுக்கு வந்துட்டு பிரெயின் வளர்கிறதுக்கு இடம் இல்லாமல் அவனோட தலை வந்து என்ன ஆகும்னா இந்த இடம் வந்து இந்த மாதிரி ப்ரெஷரில் அமைக்கி பிரெயின் வந்து எக்ஸ்பேண்ட் ஆக அது வளர்கிறதுக்கு ஸ்பேஸ் இருக்காது. இப்போ இந்த ஃபாண்டல்ஸ் எதுக்காக உதவுது அப்படின்னு சொன்னால், ஜென்ரலாக இந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாமே எதுக்கு உதவுது அப்படின்னு சொன்னால், தாயோட கர்ப்ப வாய் வழியாக வரும்போது இந்த தலை வந்து ஓவர்லேப் ஆகி பெனஞ்சி தானே வருது, சப்பாத்தி மாவு மாதிரி. ஸோ பெனஞ்சி அந்த கர்ப்பவாய் வழியாக வெளியே வர்றதுக்கு இது வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. சரி, இப்போ இந்த மாதிரி குழந்தைக்கு வந்து மூடியே பிறக்குது. பிறந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அதை பார்க்காம விடுறோம். இந்த மாதிரி குழந்தை மூடியே பிறந்து அந்த குழந்தைக்கு ஸ்கல் வந்து இதாகிறதுக்கு தான் கிரேனியோசினஸ்டோசிஸ். கிரேனியோசினஸ்டோசிஸ் வந்து இன்ட்ராக்ரேனியல் ப்ரெஷர் ரொம்ப கூடிரும். இந்த இடம் வந்து பிரிட்ஜ் மாதிரி இருக்குல்ல, இங்கே இப்போ தலையே இத்தினூண்டு தான் இருக்குது பாருங்க. இப்போ இந்த பிரிட்ஜ் வந்து முன்னாடி வந்து தொப்பி மாதிரி இருக்கும் நிறைய பேருக்கு. ஜென்ரலாக சொந்தத்தில் கல்யாணம் பண்ணால் இல்லைனா விட்டமின் டி டெஃபிஷியன்சியில் இப்போ நீங்கள் நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. நான் வந்து வந்துருப்பேன் நிறைய சிண்ட்ரோம்ஸில் இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி பிறக்கலாம். ஆனால் நீங்கள் சொந்தத்தில் கல்யாணம் பண்ணியிருக்கீங்களாமா? நீங்கள் சொந்தத்தில் கல்யாணம் பண்ணல. ஸோ சொந்தத்தில் கல்யாணம் பண்ணல, எந்த சிண்ட்ரோம் இல்லை. ஆனால் இவனுக்கு வந்து இப்போ இந்த டேண்டி வாக்கர் சிண்ட்ரோம், நிறைய சிண்ட்ரோம்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி வரமாட்டாங்க. நீங்கள் உட்காருங்க. க்ரூசன் சிண்ட்ரோம், அது மாதிரி நிறைய சிண்ட்ரோம்ஸ் இருக்குது. அந்த சிண்ட்ரோம்ஸ்லேயும் இந்த மாதிரி வரலாம். சரி, இந்த குழந்தைக்கு நான் கிரேனியோசினஸ்டோசிஸ் சர்ஜரி பண்ணி இந்த பிரெயினுக்கு வளர்கிறதுக்கான ஸ்பேஸ் கொடுக்காம விட்டுட்டா என்ன ஆகலாம்? குட்டியாக இருக்கும். அடுத்து என்ன ஸ்டேஜ் ஆகும்? இந்த ப்ரெஷர்னால ஃபிக்ஸ் வரலாம், குழந்தைங்களுடைய டெவலப்மெண்ட் டிலே ஆகலாம், வளர்ச்சி குறைபாடு வரலாம். ஸோ இந்த குழந்தைக்கு அடுத்தடுத்த பிரச்சனைகள் வரலாம். இவனுக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் 4 மாசத்துல இருந்துச்சு சொல்லுங்க? உச்சிக்குழி மூடி இருந்துச்சு, பார்க்கல, ஆளுங்களை யாருமே பார்க்கல, மேலதான் பார்த்துட்டு இருந்தான். அப்புறம் அதிகம் கிடையாது. அப்புறம் நீங்க வந்துட்டு ஏதாவது ஒரு பொருள் கொடுத்தா பொருளை கையில எடுத்தானா? அவனுக்கு வந்துட்டு நீங்க 3 மாசத்துல இருக்கும்போது 3 மாசம் வரைக்கும் ஒரு குழந்தை வந்து அம்மாவோட கை விரல பிடிக்கணும்ல, அப்படி பிடிச்சானா? பிடிக்கல. ஸோ இப்போ நான் வந்து இந்த பொரியும் பொட்டுக்கட்டே வச்சிருக்கேன், இவனுக்கு அண்ணா வச்சிருக்கேன். இப்போ வந்துட்டு ரொம்ப அமைதியாக தலையை வந்து இப்படி படுத்தி இப்படி ஆட்டிகிட்டே இருக்கான் வேகமா. நீங்க இப்போ இதை விட வேகமா ஆட்டுவானா? இப்படிதான் ஆட்டுவானா? இந்த மாதிரி ஆட்டிகிட்டே இருப்பான். அது ஆக்சுவலி ஜென்ரலா குழந்தைங்க தூங்குறதுக்கு முன்னாடி தண்ணியே தன்னை தாளாட்டிக்கிற மாதிரி ஆட்டுறது இது காமன். என்னடா செல்லம். இப்போ வந்து அவனுக்கு 1 வயசு ஆகுதுங்க. 4 மாசத்துல என்கிட்ட மருந்து சாப்பிட்றாங்க. கிட்டத்தட்ட இப்போ 8 மாசமா. இந்த 8 மாசத்துல இப்ப கண்ணு பார்க்க ஆரம்பிச்சிருக்கான். விரலை பிடிக்காம இருந்தான், இப்ப வந்து விரல பிடிக்கிறான். டைட்டா விரல இப்பதான் பிடிக்க ஆரம்பிக்கிறான். ஆனா ஒரு மாசம் 2 மாசம் 3 மாசம் வரைக்கும் தான் கை பிடிக்க. அதுக்கப்புறம் நம்ம கை கொடுத்தோம்னா வேணும்னா பிடிப்பாங்க, இல்லைன்னா விட்டுருவாங்க. பட் இவன் அந்த பிடிக்கிறதே இப்பதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் இப்ப முகம் பார்க்கறான். செல்லக்குட்டியா, தங்க பிள்ளையா, நீ என்னமா கிரீன் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கியா, அம்மா உங்கு சொல்லி தராங்களா, உனக்கு கொஞ்சிறாங்களா? இப்பதான் வந்து நம்ம கண்ணை பார்க்கறான், நம்ம பேசுறதுலாம் புரியுது. ஸோ கொஞ்சம் தலை முன்னாடிக்கு 4 மாசத்துல இருந்ததுக்கு பெருசா இருக்கு. இந்த மேடு வந்து இப்போ ஈவன் ஆயிருக்கு. இது நல்ல பெரிய மேடு மாதிரி இருந்ததா? ஆமா, அது வந்து நாங்க இப்ப இந்த இவனுக்கு 1 வயசு ஆகுது. இன்னும் குப்பத்துக்குள்ள தவழல. குப்பத்துக்கிட்டா தவழ்றானா? ஓகே, இப்ப எந்திரிச்சுக்கோ சித்ரா, எந்திரிச்சுக்கோ. இப்ப ஃபேஸ் தெரியாதுல்ல. இப்ப இதை எடுக்கிறானான்றது தான் இது பேர் தான் பின்சர் கிராஸ்ப். அதாவது குழந்தைங்க வந்துட்டு பிறந்த 6 monthsல இப்படி அள்ளுங்க, அதாவது உள்ளங்கையில இப்படி அள்ளுங்க. அப்புறம் இந்த ஒரு 8 மாசம் 9 மாசத்துக்கு இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கர் வச்சு இப்படி அள்ளுங்க. 12 மாசம் 9 to 12 மாசம் இந்த மாதிரி 2 விரல் எடுப்பாங்க. இந்த பொரியெல்லாம் அதுக்குதான் குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்குறோம். இந்த பொரியை வந்து இப்படி எடுத்து கையில் எடுத்து வாயில வைக்கணும்.
இப்போ இவனோட கையை நம்ம இப்படி இப்போதான் ஒரு பொருளை எடுக்கணுன்றதே தோணுது அவனுக்கு. இவனால அந்த பொருளை எடுக்கணும்னு தோணுச்சா? ட்ரை பண்றான். ஓகே, ஆனால் எடுத்து அதை வாய்க்கு கொண்டு போறதில்ல. ஓகே, வாயிலிருந்து நிறைய எச்சி ஊறி எச்சி இது பண்ணிட்டே இருக்கு. பால் குடிக்கும் போது ரொம்ப அவசரமா குடிக்கிறானா? அப்புறம் அவன் இப்போ நான் வந்து இவனுக்கு ஒரு மருந்து கொடுத்துருக்கேன். அந்த மருந்துல வந்து இவங்க சொன்ன சிம்டம் வந்து வாயை சும்மா அசை போட்டுட்டே இருக்கான், நாக்க கடிக்கிற மாதிரி வாய்க்குள்ள. நீங்க வயசான பாட்டிகளை பார்த்தீங்கன்னா பல்லே இருக்காது, ஆனால் வாயில சூவிங் மோஷன் வச்சுட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த பிரெயின்ல ஒரு மெடிசன் நாங்கள் கொடுப்போம் ஹோமியோவில். இதெல்லாம் அது மாதிரி வாயை சூவிங் மோஷன் வைப்பாங்க. அதே மாதிரி வாயிலேருந்து எச்சி நிறைய வடிஞ்சிட்டே இருக்கும். அப்புறம் தலை இப்படி ரோல் பண்ணிகிட்டே இருக்கிறது. ஹோமியோபதியில் இதுக்கு ஒரு சூப்பரான ஒரு மருந்து இருக்குது. அந்த மெடிசன் வந்துட்டு இப்போ உங்கள் பையனுக்கு நான் அதை கொடுக்க போகிறேன். ஏற்கனவே நான் கொடுத்துட்டு இருக்கிற மெடிசன்லாம் வந்துட்டு மோஸ்ட்லி இவனுடைய ஸ்கல்லு, பிரெயின், நர்வன் கொடுத்துட்டு இருந்தேன். 6 மாதத்தில் குழந்தைங்க வந்து ஒரு பொருள் கொடுத்தா இப்படி இப்படி எடுக்கணும், இப்படி அன்இவனா மொத்த பாம்பு தான் வைக்கணும். அப்புறம் 8 மாதம், அந்த ஒரு 7-8 மாதத்தில் வந்து இப்படி எடுக்குவாங்க. 9 மாதத்துலேருந்து 12 மாதத்துக்கு இப்படி, இது பேர் தான் பின்சர் கிராஸ். இப்படி எடுத்து இப்படி வாயில வைக்கணும். இந்த ஹேண்ட் மவுத் கோஆர்டினேஷன். அப்புறம் இந்த பொம்மைகள்லாம் எடுத்து அடுக்கிறது, இது பண்ணுறலாம். இது வந்து அந்த காலத்தில் இது பண்ணி இந்த மாதிரி வளர்றதா நார்மலான வளர்ச்சி. குழந்தைக்கு வளர்ச்சி இருக்கா என்ன, கை கொடுத்தா விரல பிடிக்குதா என்ன, இதெல்லாம் பண்ணாங்க. அதே மாதிரி காலில் வந்து நீங்கள் இந்த காலை வந்து இந்த இடத்துல இந்த விரல்கள் கீழே இப்படி பண்ணோன்னா இந்த விரல்கள் இப்படி சுருக்குறாங்க இல்லையா, இது வந்து ஃபஸ்ட்டு 6 months இருக்கணும். அதுக்கப்புறம் எப்படி இருக்கும், இந்த விரல்லாம் கட்டை விரல் மட்டும் இப்படி 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 பண்ணிட்டு மித்த விரலாம் விரியணும். 12 மாதத்துக்கு அப்புறம். பிறந்து ஒரு 6 மாதம் வந்து நான் இங்கே இது பண்ணும்போது இந்த விரல்கள் வந்து இப்படி சுருக்குது. தெரியுதுங்களா? 12 மாதத்துக்கு 1 வயசு குழந்தை என்ன பண்ணும், இந்த விரலை இப்படி வெளியே கொண்டு போகணும். ஆப்போசிட்டாக கட்டை விரலை மட்டும் லிஃப்ட் பண்ணிக்கிட்டு மிச்ச விரல ஃபேன் மோஷன் இருக்கணும். அது அவனுக்கு இருக்கானா? இப்போதான் இவனுக்கு பிறந்ததுலேருந்து 3 மாதம் உள்ள விஷயமே வளர்ச்சி ஆகுது. 1 வயசுல தான் என்ன பண்ணுறான், முதல்ல உங்கள் கண்ணையே பார்க்கல, இப்போ கண்ணை பார்க்குறான், இப்போ என்னையே பார்த்துக்கிட்டு இருக்கான், இப்போ பேசுறதுலாம் கவனிக்கிறான், கை விரலை கவனிக்கிறான், அசைவ விரல் கொடுத்தா விரலை வந்து டைட்டாக பிடிக்கிறான். இப்போதான் இதெல்லாம் பிறந்து 3 மாதத்தில் பண்ண வேண்டிய விஷயம். இப்போதான் வந்து வேடிக்கை பார்க்குறான். எந்த பொருளுமே பார்க்காம கண்ணு காலியாக இருக்கா, அவனுக்கு பார்வை தெரியுதா இல்லையா நீங்கள் கேட்டீங்க, ஞாபகம் இருக்கா? அவன் வந்து எந்த பொருளையுமே பார்க்கல. இப்போ உங்களெல்லாம் பார்க்குறானா? கூப்பிட்டா பார்க்குறானா? கூப்பிட்டா பார்க்க மாட்டாங்க. அவனா பார்த்தா பார்ப்பான். ஆனால் நம்ம பேசுகிறோம்னா சிரிக்கிறான், பேர் மென்ஷன் பண்ணோம்னா சிரிப்பான். மற்றபடி டிஃப்ரெண்ட்டாக சவுண்ட் கேட்டால் சிரிப்பான். ஓகே, இவன் வந்துட்டு நம்ம இவனுக்கு குரோமோசோம் டெஸ்ட் எடுக்கல, என்ன சிண்ட்ரோமில் வரான்றது. ஆனால் டாண்டி வாக்கர் சிண்ட்ரோம் ஏதோ ஒரு டெஸ்ட் எடுத்தோமோ. கண்ணடிக்கிறியா? உனக்கு புரியுமா? நாக்கை வந்து எப்பயுமே அப்படியே வச்சுக்கிறாங்க. டவுன் சிண்ட்ரோம் குழந்தைங்க நாக்கு எப்பயுமே இப்படி வச்சிருப்பாங்க. அவங்க கை ரேகை மிஸ்ஸிங்காக இருக்கும். பட் இவனுக்கு ரேகை வந்து நல்லா இருக்கு. என்னன்னு சொல்லும், ஓ நீ பேசி நல்ல பெரிய பிள்ளையா வந்துருவியா, நல்லா ஆயிடுவியா, ஓ உனக்கு நான் பேசினா புரியுதா, என்னடா தங்கம், ஓ பெரிய மனுஷன் பேச ஆரம்பிச்சிட்டியோ, நான் நீ பேசுறேன்னு வீடியோல சொன்ன எனக்கு கோவம் வந்துச்சா, பாருங்க நான் ஆஷாத்தை கொடுக்குற மண்ணில் நல்லா பேசி பெரிய ஆளாக போறே சொல்றியா? என்ன பேசுவியா? என்ன ஆ ஊலாம் சொல்ற, என்ன ஆ ஊ சொல்ற? கண்ணடிக்கிறாங்க கதை நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்களா? கண்ணடிக்கலாம் ஜொல்லு வடிஞ்சிட்டே இருக்கிறது பேர் ஹோமியோபதியில் ஜென்ரலாகவே டயலிசம் எக்ஸசிவ் சலைவா செக்ரீஷன். அப்புறம் ஊர்க்கதை பேசணும், நல்லா நடக்கணும், ஸ்கூல் போகணும், படிக்கணும், பெரிய பிள்ளையாகணும், வேலைக்கு போகணும், அப்பா அம்மா காப்பாற்றணும். என்ன ஸோ இப்போ வந்து இவனால என்ன பண்ணியிருக்கோன்னா ஃபிட்ஸ் வராமல் தடுக்கிறதுக்கு ஹோமியோவில் மருந்து கொடுத்துட்டே இருந்தேன். இந்த 4வது மாதத்துலேருந்து இப்போ வரைக்கும் 8 மாதத்துல ஃபிட்ஸ் வந்துச்சா தம்பிக்கு? அந்த இப்போ இன்னைக்கு வந்து அந்த தலை ஹெட் ரோலிங்க்கும் அந்த குழந்தை வந்து நடக்கிறதுக்கு, இனி வந்து தவழ்றதுக்கு, இதுக்கெல்லாமே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். வந்தப்ப எப்படி இருந்தா இப்போ என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு?
இப்போ நல்லா முன்னாடி குப்பத்துக்கிட்டா தலையை இப்படி ஸ்ட்ரைட்டாக தூக்க மாட்டாங்க, கழுத்தே சரியா நிக்கல, மடக்குன்னு. ஆமா, என்கிட்ட வரமும் கழுத்து நிக்காம இருந்துச்சு. ஓகே, கழுத்து நின்றுருக்கு மேம், நல்லா குப்பத்துக்கிறான், ரவுண்ட் அடிக்கிறான், ஒரு பொருளை எடுக்க பார்க்குறான், அந்த மாதிரி நிறையா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. ஓகே. ஸோ முன்னாடியெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் மணலில் நிற்க வைக்கும்போது அந்த இப்படிலாம் பண்ண மாட்டான், மண்ணை அள்ளுறது இப்படி பார்க்குறதெல்லாம் பண்ண மாட்டேன். இப்போ வந்துட்டு மணலில் அப்படி அள்ளிக்கிறோம், வாயில் மண்ணை கொட்டி நிற்க வைப்போம், மண்ணை அப்படி அள்ள பார்த்தாங்க. அரிசி வடிச்ச கஞ்சி தண்ணி, அரிசி கழுவு தண்ணி காலுக்கு மசாஜ் பண்றீங்களா? அதை பண்ணுங்க, அப்பதான் தம்பி சீக்கிரம் நடப்பான். ஓகே, சண்டைக்கு வரா என் கூட. நீங்க வந்து உளுத்தம் பருப்பு இருக்குல்ல, உளுந்த வந்து மிக்சியில ட்ரையா அரைச்சிருங்க. அரைச்சிட்டு முட்டை வெள்ளைக்கருவை 4-5 முட்டை வெள்ளைக்கருவை எடுத்து அதில் மிக்ஸ் பண்ணிட்டு இடுப்பு கால் கைக்கெல்லாம் தேய்ச்சி வச்சுட்டு குளிப்பாட்டுங்க. அதை தேய்ச்சி ஒரு 1/2 மணி நேரம் வச்சுருந்துட்டு அப்புறமா குளிக்க. வாயிலிருந்து எச்சு அப்படியே இது மாதிரி ஊத்துது. ஜென்ரலாக பல்லு முளைக்கும் போது பேச்சு வரும்போது வாயில எச்சி வடிகிறது நார்மல், எல்லாமே அப்நார்மல் நினைக்கணும் தேவையில்லை. வாயிலேருந்து இப்போ வளர்ச்சி இல்லாத குழந்தைங்க தலையை எப்பயுமே டே அண்ட் நைட் ஆட்டிகிட்டே இருக்கிறதுக்கு மருந்து சாப்பிடணும். பேசுறது போது பல்லு முளைக்கும் போது வாயில வந்து எச்சி நிறைய சுரக்கும். தட் இஸ் காமன். என்னோட செல்லம், ஆஹா உனக்கு நீ என்னென்னமோ பேசுறாங்க. வீட்டுல உங்ககிட்ட பேசுவானா? உங்ககிட்ட முகம் பார்த்து பேசுவானா இந்த மாதிரி? பேசுவாங்க. எப்பயாவது ஒரு டைம் அவனா பார்த்தா அப்படின்னா நம்ம ஏதாவது ஸ்பீச் கொடுத்தோம்னா பேசுவாங்க. நீங்க அவங்க கூட எப்பயுமே பேசிட்டே இருங்க, அப்பதான் உனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வரும். தொட்டில போட்டு ஆட்டலாம், அவனா ஆதாரி போட்டு இருப்பான் மேடம். ஃபேன் ஓடிட்டே இருந்துச்சு, அதை பார்த்து இப்போ இந்த தட்டை பிடிக்கிறான், எடுக்க பார்க்கறான். இங்க பாருங்க, எடுத்துட்டான். இதுதான் 6 மாசத்துல வர்றது, புரியுதா? 6 மாசத்துல வர வேண்டியது 1 இயர். எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா மிக்சியில அரைச்சி ஊட்டி விட்டுறாங்க பிள்ளைகளுக்கு. இப்பெல்லாம் பொறி போட்டா அதெல்லாம் எடுக்க விடுறதில்ல. இந்த விஷயம் வந்து எல்லாருக்கும் எஜுகேட் பண்ணிக்கிறேன். பிறக்கும் போதே உச்சிக்குழி மூடி பிறந்தா ஹோமியோபதியில் அதுக்கு சூப்பரான ஒரு மருந்து இருக்குது. அது ரெகுலராக கொடுத்தா திருப்பி அந்த குழி தெரிய ஆரம்பிக்கும், அந்த பள்ளம் வர ஆரம்பிக்கும். அந்த குழி தெரியாமல் சீக்கிரம் மூடிச்சுன்னா பிள்ளையோட வளர்ச்சி பாதிக்கும், டெவலப்மெண்டல் டிலே ஆகும். இவ்வளோ வீரெல்லாம் ஆகாது. மொத்த விருத்தி இன்னைக்கு ஒரு நாள் என்கிட்டே காமிச்சிடும் போல. சொல்லு வந்துட்டு. ஓகே, அதுக்கப்புறமா வந்து குழந்தைங்களை வந்து எப்பயுமே இப்படி உடம்ப பிடிச்சி தூக்கணும். உடம்ப பிடிச்சி தூக்காம இந்த கையை பிடிச்சி தூக்குறாங்க நிறைய பேர். இப்படி பிடிச்சி தூக்குறாங்க. இப்படி பிடிச்சி தூக்குனா இந்த எலும்பு வந்து தோள்பட்டை வந்து விலகிக்கும். 5 வயசு தான் இந்த கூணு மாறினது தெரியும். எந்த ஆப்ரேஷனும் சரி பண்ண முடியாது. குழந்தைங்களை எப்பவுமே இப்படிதான் பிடிக்கணும், உடம்பு தான் பிடிக்கணும். இப்போ இந்த குழந்தை வந்து ஒரு 4 கிலோ வெயிட் இருக்குன்னா இந்த எலும்பால அந்த 4 கிலோ வெயிட் தாங்க முடியுமா? இப்படி தூக்குனா எப்படி தூக்கணும்? குழந்தைங்கள இப்படிதான் தூக்கணும். இந்த மாதிரி தூக்கதான் நார்மல். அதே மாதிரி குழந்தைங்கள வந்து ரொம்ப குளிக்கக்கூடாது, தூக்கி போட்டு அப்படிலாம் கேட்ச் பிடிக்கிறதுலாம் பண்ணக்கூடாது, சரிங்களா? அந்த மாதிரி அப்பெல்லாம் பண்ணக்கூடாது. ஓகே, இவன் வந்துட்டு இப்போ கண்ணடிக்க தெரிஞ்சு கண்ணடிக்கல, அவன் ஐ ட்விச்சிங் அது, சரிங்களா? அந்த ஐ ட்விச்சிங்க்கு நான் மருந்து தருவேன் அடுத்து. ஓகே, இப்போதான் என் கையில் இருக்கிற இந்த பிரேஸ்லெட்டை பிடிக்கணும், ஒவ்வொரு விஷயத்தையும் பிடிக்கணும், பார்க்கணும், எடுக்கணுன்றதுலாம் தோணுது. 1 வயசுனா இவனுக்கு இப்போதான் அந்த 5 மாதம் 6 மாதம் குழந்தைக்குள்ள வளர்ச்சி இருக்கு. ஓகே, இது வந்துட்டு நிச்சயமா நிறைய பேர் குழந்தை பிறந்தனே குழந்தைக்கு உச்சிக்குழி மூடிடுச்சா மூடலையா, நம்ம கை விரல் கொடுத்தா குழந்தை விரலை பிடிக்குதா, பிறந்த உடனே கை விரல் கொடுத்து அந்த விரலை குழந்தை ஹோல்ட் பண்ணாத குழந்தைங்க நான் பார்த்துருக்கேன். பிறந்த 3 மாசத்துல ஹோல்ட் பண்ணுமே, ஏன் ஹோல்ட் ஆகல, உச்சிக்குழி மூடி இருக்கே, மூடக்கூடாதே 1 வயசுக்குள்ள அப்படின்னு நான் சொன்னா அவங்களுக்கு அது புரியல. 1 வயசுக்குள்ள உச்சிக்குழி மூடினா அது உள்ள எங்க ஃபேமிலியில எல்லாருக்குமே சீக்கிரமா மூடிடும், நாங்கெல்லாம் சீக்கிரமா இது பண்ணுவோம், அதெல்லாம் அட்வான்ஸ்டுன்றாங்க. அப்படி அட்வான்ஸே ஆக முடியாது குழந்தைங்கள்ல. 9 மாசத்துலேருந்து 18 மாசத்துக்கு தான் உச்சி மூடணும். அது பேர் அட்வான்ஸ் கிடையாது. அது பிள்ளையோட வளர்ச்சி டிஸ்டர்ப் ஆகும். அதே மாதிரி அந்த பாப்பா வந்து நான் கை விரல் கொடுக்கும்போது விரலை பிடிக்கல, அது சொன்னப்பே அவங்களுக்கு பிடிக்கல. இப்பயும் அந்த பொண்ணு வந்து டோஸ் தான் நடக்குது, டோவாக் தான் பண்ணுது, காலை ஊனி நடக்கல. ஆனா அவங்களுக்கு அது புரியல. அந்த மாதிரி உச்சி சீக்கிரம் மூடி இருக்கிற பசங்களோ பொண்ணுங்களோ ஸ்லோவா இருப்பாங்க, அவங்களோட டெவலப்மெண்ட்டே டிலே இருக்கும். அதை நம்ம கரெக்ட் பண்ணலன்னா அது எப்பயுமே லைஃப் டைம் பிரச்சனை இருக்கும். 6 வயசுக்குள்ள ஃபிட்ஸ் வந்துடும், சைலண்ட் ஃபிட்ஸ் வரும். இப்படி உட்காந்து இருக்கும் டபக்குன்னு விடுவாங்க, சரிங்களா? இந்த பேபி கூட அப்படியே தூக்கிக்கோங்க, நிமிஷம் பின்பக்கமாகவே தூக்கிடுங்க. அப்படியே தூக்கி போயிடுங்க அந்த பக்கம். எப்படி விடுவாங்கன்னா இப்படி கை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி வந்து இப்படி விடுவாங்க. இது பேர் தலை போடுறது இல்லை, இப்படி விடுவாங்க. அது ஜர்க்ஸு ட்விச்சிங்கு அந்த குழந்தைங்களுக்கு இது அது எல்லாமே எப்பயுமே இருக்கும். இது வந்து நீங்கள்
சைலண்ட் ஃபிட்ஸ் நிறைய வந்துட்டு இருக்கும். பல்லு கடிக்க, இப்போ தம்பிக்கு இன்னும் பல்லு முளைக்கல, பல்லு கடிக்கிறது எல்லாமே இருக்கும். ஸோ ஒரு நியூ பார்ன் கேர் ரொம்ப முக்கியங்க. குழந்தைய 10 மாதம் நம்ம சுமக்கிறத விட பிறந்த 6 மாதம் குழந்தையோட மைல் ஸ்டோன்ஸ் கரெக்டாக இருக்கான்றதை நம்ம செக் பண்ணணும். அதுதான் நம்ம வாழ்நாள் முழுக்க குழந்தைக்கு பண்ணுற விஷயம். அது நம்ம பண்ணாமல் விட்டோம்னா நிறைய பிரச்சனை வரும். சரி, பாஸ்பேட் டெஃபிஷியன்சியில் இந்த மாதிரி உச்சிக்குழி சீக்கிரம் மூடலாம். அப்போ மாசமாக இருக்கிற அம்மாங்க வந்து சத்தான சாப்பாடுகள் சாப்பிட்டா கூட, ஏன்னா பேரியம் டெஃபிஷியன்சியில் மூடுவா நான் செக் பண்ணி பார்த்தேன். ஆனால் பேரியம் டெஃபிஷியன்சி கிடையவே இல்லவே இது வரைக்கும் சயின்டிஃபிக்காக ரிசர்ச் எதுவும் ப்ரூவ் பண்ணல. ஸோ நான் பாஸ்பேட் டெஃபிஷியன்சி பார்க்கும்போது நான் வந்துட்டு வால்நட்டு, ஆல்மண்டு, மத்தி மீன் இதெல்லாம் நிறைய இருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க பாஸ்பரஸோட கண்டென்ட்டு. ஸோ முட்டை, மஞ்சக்கரு, நாட்டுக்கோழி முட்டை இருக்குன்னா அதோட மஞ்சள் கரு, நீங்கள் வந்து சூரியகாந்தி கொட்டை, பூசணி விதை, பூசணிக்காலாம் எல்லாருமே விதையை நாரை வலிச்சு விட்டு சமைக்கிறாங்க. அந்த விதை தான் அவ்வளோ காஸ்ட்லி. நீங்கள் அந்த தோலோட விதையோட நாரோட அப்படியே அரைச்சி ஜூஸாக குடிச்சிடலாம். வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிறவங்க, இல்லை வெறும் அந்த சீட்ஸுமே சமைக்கும்போது சேர்த்தியே போட்டு சமைச்சு எல்லாமே ஒன்றா சாப்பிடுங்க. இதெல்லாம் மாசமாக இருக்கும் போதும் பண்ணுங்க. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் ரொம்ப ஏர்லியாக நீங்கள் பக்கத்தில் இருக்க டாக்டரை பார்க்கலாம். இதுக்கு ஆங்கில வைத்தியம் போனீங்கன்னா அவங்க உடனே சர்ஜரி பண்ணி கிரேனியஸ் கல்லை விரிச்சு வைப்பாங்க. ஸோ பிரெயின் வளர்றதுக்கு ஸ்பேஸ் இருக்கும், க்ரோத் நார்மலாகிடும். ஆனால் நீங்கள் வந்துட்டு சப்போஸ் நீங்கள் அந்த மாதிரி போகலை அப்படின்னு சொன்னால் ஹோமியோபதியில் வந்துட்டு இதுக்காக மருந்து இருக்குது. இந்த மாதிரி வாயில் உமிழ்நீர், எக்ஸசிவ் டைலிசம், சூவிங் மோஷன், அப்நார்மல் சூவிங் மோஷன், அப்புறம் ஹெட் ரோலிங் ஃப்ரம் சைட் டு சைட், இதுக்கு ஹோமியோவில் ஒரு வண்டர்ஃபுல்லான மருந்து இருக்கு. வசதி இல்லாதவங்க, ரொம்ப பெரிய அட்வான்ஸ், அது தலைக்கு சர்ஜரி போக முடியாதவங்க ஹோமியோக்கு வருவாங்க. நாங்கள் அதுக்கு ரொம்ப ஏர்லியாக எவ்வளோ இதை விட இவனை விட இன்னும் கம்ப்ளீட்டாக சூப்பராக அந்த பல்லம் அந்த குழந்தைங்களாம் இருக்காங்க. பிறந்த உடனே 1 மந்த்தில் இந்த உச்சிக்குழி மூடி வருவாங்கல்ல, அந்த மருந்து ஒரு நாளைக்கு 6 தடவை எழுதுறாது. இன்னொரு மெடிசன் கொடுக்கும்போது நல்லா பல்லம் வரும். பள்ளத்தோடலாம் நம்ம அதுக்கப்புறம் அவங்க நார்மலாகவே வளர்ந்துருவாங்க, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. சிண்ட்ரோமில் வர குழந்தைங்களுக்கு தான் இந்த மாதிரி, இவன் கண்டிப்பாக ஏதோ ஒரு சிண்ட்ரோமில் இருப்பான். சிண்ட்ரோமில் இருக்கிற குழந்தைங்க தான் வந்து நாக்க அப்படி வச்சுட்டு இருக்கிறது ரொம்ப ஸ்லோவாக ப்ராசஸ். ஓரளவுக்கு நம்ம அவங்கள கிட்டத்தட்ட நார்மல் லைஃப்க்கு கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுறோம். லவ் யூ ஆல். நன்றி.